எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வெட்டையில் தலைவன் வெட்டி விட்டு செல்றாரடி என்னை வேறுபட்டு நின்றேனடி நானே வேறுபட்டு நின்றேனடி விளையாடி விட்டாரடி பொட்டெதற்கு பூவெதற்கு புசுமற்ற தானெதற்கு பட்டிவிட்ட வரவானினி நானே பவி ஒரு சுகம் காணினி நானே பவி ஒரு சுகம் காணினி கோலம் வர வேண்டாமடி பொட்டெதற்கு பூவெதற்கு புசுமஞ்சள் சாடெதற்கு பட்டிவிட்ட வரவானினி நானே பவி ஒரு சுகம் காணினி நானே பவி ஒரு சுகம் காணினி மண்டில் அம்மா அழாதீங்கம்மா இப்பொழுதே தளபதி அடக்கம் செய்து விடலாமா வருகிறம்மா வருகிறேன் என்னுடைய சிறு தந்தி பழகி பழி வாங்கணுமா புறப்படுங்களம்மா அருகிலம்மா போ நம்முடைய நிலைமை பார்த்தாய பாரதி நம்முடைய காலுக்கு என்னுடைய சிறு தந்தை எதிர்ப்பு தெரிவித்தார் நமக்கு அடக்கலை கொடுத்த தளபதியார் இந்த காலகத்தில் நமக்கு ஒரு குடிசை அமைத்து நமக்கு பாதுகாப்பாக இருந்தாருங்க இனிமேல் அவரை போல ஒரு நல்லவர் பிறக்க முடியுமா அவரை போல ஆளுநர் பார்க்க முடியுமா பாரதி நாம் இருவரும் சேர்ந்து வாழுமோ வாழ மாட்டோமோ நாம் இருவருக்கும் திருமணம் நடக்குமா நடக்காது பாரதி ஒத்தை அடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே புருஷன தூங்கையிலே ஒத்தையா போகுதையா உன்னோட உசிறு உசிறு வெத்தளை போல் வாடுதம்மா என்னோட மனசு
போட்டு பாதைய தாவருத்ததம்மா. நட்ட நடுவீதியிலே 4 பேரு மத்தியிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தன போல் வாடுதம்மா என்னோட மனசு. நட்ட நடுவீதியிலே 4 பேரு மத்தியிலே ஒத்தையா போகுதையா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா. இதுதான் உன் தாயின் கடந்த கால கண்ணீரின் கதையடா மகனே. மகனே, கேட்பதற்கு மனவருத்தமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று என் மனதால் கூட நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் என் தந்தை இறந்ததற்கு காரணம் அந்த கொடியவன் ராஜபாண்டி தான். பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் உன்னை நான் தவறாக பேசிவிட்டேன் அம்மா. பேசிக் கொண்டிருக்கிறோம். அத்தை மாமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரித்திரம். உடைய சிறிய தந்தை சமதத்தோடு திருமணம் நடக்க வேண்டும் என்று இத்தனை ஆண்டு காலமாக இந்த காலகத்தில் உயிர் வாய்த்து விட்டீர்கள். உண்மைதான். இருந்தாலும் அந்த கொடியவனை சந்திக்க வேண்டும். அப்படியா? நான் யார் என்று உண்மை அவனுக்கு புரிய வேண்டும்.
சொல்லுங்க. சென்ற காதல் வரவில்லை என்று மன வருத்தத்தோடு இருக்கிறார். ஆமாங்க. உன்னை பார்க்க வேண்டும், அன்போடு பேச வேண்டும். ஆமாங்க. இருந்தாலும் உனக்கு ஒரு உண்மை உரைக்க வேண்டும். என்னிடம் என்ன உண்மைங்க வைக்க போறீங்க? உன்னுடைய தந்தை ராஜபாண்டியார் தெரியுமா? யாருங்க? அவன் ஒரு கொலைக்காரன். ஆ! அவன் ஒரு கொள்ளைக்காரன். ஆ! பல பெண்கள் வாழ்க்கையா கிடைத்தவன். ஐயோ! உன்னுடைய தந்தை இறந்ததற்கு காரணமே உன்னுடைய தந்தை தான். அப்படியா? நடந்த உண்மை விளக்கமாக எடுத்து உரைக்கின்றேன். ஆ! ஆமா, என் பக்கத்தில் இருக்க வேண்டிய பச்சை கனவுல என்னெல்லாம் மதிபெயரியுமா கவி பாட்டுக்கு தான் மோசு குறையுமா? என்னெல்லாம் மதிபெயரியுமா கவி பாட்டுக்கு தான் மோசு குறையுமா? சபையோரே சபையோரே நாடி நிறைந்தவரே முள்ளவட்டி பெற்றவரே கருவடி எடுத்தவரே என்னெல்லாம் மதிபெயரியுமா கவி பாட்டுக்கு தான் மோசு குறையுமா? 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 என்னெல்லாம் மதிபெயரியுமா கவி தந்தாக்கு தான் மோசு குறையுமா? என்னெல்லாம் மதிபெயரியுமா கவி தேக்கு தான் மோசு குறையுமா? நான் உங்களை கும்பிடுகின்றேன். எப்படா வந்து அத்தனை பேருமே திறந்து விட்டார்கள். 24 பேர் வந்தான். டேய் பச்சை, நீ என்னன்னா உங்களுக்கு நினைவு நாள். நான் சொல்ற பாவி. என்னடா உங்களுக்கு நினைவு நாளுங்க. மக்கள் மத்தியிலே நீண்டாத நாள், நின்ற நாள், இந்த நாள், இனிய நாள். அதாங்க. டேய். ஓ மன்னனா நாடு. ஆமாங்க. பிற சுடுகாடு சொல்வார்கள். சொல்லுவார்கள். அண்ணன் இறந்து 10 நாள் ஊர் விட்டது. ஆமாங்க. நாட்டுக்கு ஆண்ட மன்னன். மன்னன் நாட்டு மகனுக்கு பெருமையா பேசுறான். நான் பேசுறேன். ஓரமாறு. அன்பான நாட்டு மக்களே, எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். என்ன பேசுறீங்க நீ? அதான் நான் பேசினேன் இல்லையா ஐயா? எதுவே பேசலையாடா? நான் பேசினேன் இல்லையா? டேய் வராங்க. ஓ. டேய் கிளி. ஆ. டேய் பச்சைக்கிளி. ஐயா. நான் மண்ணா வந்து விட்டால் ஆ. நாட்டு மகளுக்கு ஆ. என்ன நன்மை செய்வேன்? நான் சொல்றேன். டேய். சொல்லணும். ஆனா ஒண்ணு செய்ய கூடாது. செய்யக்கூடாது. எத்தையும் செய்யணும். நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்? இவன் ஒரு புறம்போக்கு. டேய். இவன் ஒரு நாதர். என்னடா? இவன் ஒரு திட்டு பையன். டேய். இவன் ஒரு கூட்டி குத்து வாங்கி துண்ண பையன். இவன் ஒரு மொல்ல மாறி. டேய். அப்படின்னு யாரும் தவறா நினைக்காதீங்க. சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இவர் யார்? எப்படிப்பட்டவர்? நல்லவர், வல்லவர், தும்புரா. டேய். என்னடா? முத்தமருங்க. முத்தமரம். சிரிக்காத சீத பேதி வாயா. ஏன்டா சிரிக்கூடாதா? சிரிக்காத. அப்ப யார்டா சிரிப்பது? நீ சித்தா சூத்து டேய், வர நான் வருங்கால மன்னன்டா. ஆமா. நான் பாத்துக்கிறேன். இவர் ஆட்சிக்கு வந்தால் முதன் முறையாக கக்கூஸ் திறந்து டேய். வைப்பார். அட பாவி. அந்த வேலை செய்வேன். நான். திட்டத்தை கொண்டு வருவேன். அழுத்தா. ஏன்டா அதை கொண்டு வரணும்? ஏங்க அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்குது. என்னடா? ரெண்டு விஷயம் இருக்குங்க. எப்படி? ஆண்கள் காக்கூஸ் கில்பர். ஆ. அதுல வந்து உங்க புகைப்படத்தை ஒட்டணும். அதுல வந்து உங்க ஊட்டமா புகைப்படத்தை ஒட்டணும். ஏன்டா? ஆமாங்க. ஏன்டா? எதுக்குடா? அப்பதான் வராதவங்களுக்கும் வரும். என்ன வரும்? பயம். அது மட்டும் கிடையாது. இவர் ஆட்சிக்கு வந்தால் தெரு ஒயிட் ஷாப் திறந்து டேய். வந்து ஒதுங்கிட்டியா? முடியலமா?